ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஜடாயு தீர்த்தம் என்கிற ஜடாயு மகுட தீர்த்தம். ராமாயண யுத்தத்தில் ராவணனை வதம் செய்து சீதா பிராட்டியை மீட்டு வரும் வழியில் ராமேஸ்வரத்தில் தங்கினார் ராமன். அப்போது யுத்தத்தில் தனது சடைமுடியில் தோய்த்திருந்த அரக்கர்களின் இரத்த துளிகளை சுத்தம் செய்து நீராடி பிரமகத்தி தோஷம் நீங்கப்பெற்ற தீர்த்த தடாகமே ஜடா மகுட தீர்த்தமாக விளங்கி வருகிறது. வியாசரின் மகனாகிய சுகர் எத்தனையோ யாகங்களையும் வேள்விகளையும் வேத மந்திர பாராயணங்களையும் செய்தும் தவயோக ஞான சக்திகளை அடைய முடியாமல் கவலுடன் வியாசரிடம் சென்றார். வியாசரும் சுகரின் நிலையறிந்து ராஜ ரிஷி ஆகிய ஜனகரிடத்தில் அனுப்பி வைத்தார். ஜனக மகரிஷி சகல சிவயோக சக்திகளும் உண்டாக வேண்டும் என்றால் ராமேஸ்வரத்தில் ராமபிரானால் உருவாக்கப்பட்ட ஜடா மகுட தீர்த்தத்தில் நீராடி வர நீ சித்தி அடையலாம் என்று உபதேசித்தார். சுகரும் அவ்வாறே ஜடா மகுட தீர்த்தத்தில் நீராடி அங்கு தியான லிங்க மூர்த்தியாக திகழ்ந்த ராமநாத சுவாமியை வழிபட்டு ஞானியானார். கொடுங்கோபியாகிய துர்வாச மகரிஷியும் சாந்தசீலராகிய பிருகு மகரிஷியும் வெவ்வேறு காலங்களில் புனித நீராடி அரிதான யோக சக்திகளை பெற்ற சிறப்புடையது ஜடா மகுட தீர்த்தம். தவ நெறியில் நிற்போரான ரிஷிகள் மகான்களால் உருவாக்கி பூஜிக்கப்பட்ட ராமநாத சுவாமியே ஜடா மகுட தீர்த்த கோயிலின் தியான லிங்க மூர்த்தியாக விளங்குகிறார். இத்தீர்த்தம் காமம், குரோதம், மோகம் என்னும் மயக்கங்களிலிருந்து மனிதர்களை விடுபடச் செய்கிறது. மகம் நட்சத்திரம் வரும் எல்லா நாட்களிலும் புண்ணிய தீர்த்தங்கரையான ராமேஸ்வரம் ஜடா மகுட தீர்த்தத்தில் நீராடினால் மகாமக குலத்தில் 12 மகாமகங்கள் நீராடிய பலன் கிட்டும் என்பது ஐசியம் உண்மை கலந்த வரலாறு. இதே போன்ற பல தகவல்கள் உங்களுக்காக தினம் தினம் உங்கள் கைகளில் தமிழ்கடல் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.